வணக்கம். உண்மையிலே இது ஒரு ஒரு மகிழ்ச்சியான, ஒரு நிறைவான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா, ஆ, எப்போவுமே இப்போ நான்லாம் மாணவ பருவத்தில் இருக்கும்போது வந்து ரஷ்யாவிலேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து உலக எழுத்தாளர்கள் அவங்களுடைய மொழிபெயர்ப்புகள் நமக்கு வரும். தமிழில் மொழிபெயர்த்து நமக்கு வருவாங்க. அதுக்கு எழுத்தாளர்கள் இருந்தாங்க, பதிப்பகங்கள் இருந்துச்சு. ரொம்ப அபூர்வமாக வரும். ரொம்ப உலக புகழ் பெற்றுச்சு. இப்போ உதாரணத்துக்கு கடலும் கிழவனும், எர்னஸ்ட் ஹெமிங்வேயோட கடலும் கிழவனும், இது மாதிரியான நாவல்கள், ருஷ்ய இலக்கியங்கள், இதெல்லாம் நமக்கு டிரான்ஸ்லேஷனில் வரும். ஆனால் இந்த வட்டம் வந்து இங்கே வந்து நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களை, சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள், இந்த மாதிரியான புத்தகங்களை வந்து மாற்று மொழியில், குறிப்பாக வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற மொழிகள், அதே மாதிரி உலக நாடுகளில் ஏறக்குறைய 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து இங்கே வந்து அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் இங்கே வந்து முகாமிட்டிருக்காங்க. இந்த பன்னாட்டு இந்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர், இந்த பன்னாட்டு புத்தக காட்சி வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து நம்முடைய இலக்கியங்கள், குறிப்பாக திருக்குறள், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், இப்படி ஓரளவுக்கு தான் வந்து மற்ற மொழிகளுக்கு போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வட்டம் அப்படி இல்லை. படைப்புகளை ஆய்வு பண்ணி அந்த படைப்புகளை தங்களோட நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மொழிபெயர்ப்பாளர்களும், அதே சமயத்தில் வந்து பதிப்பக நிறுவனங்களுமே இங்கே வந்து இருக்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். தமிழ் எழுத்தாளர்களுக்கு, கவிஞர்களுக்கு ஒரு பெருமை. இதுதான் உண்மையிலே ஒரு எழுத்தாளர்களுடைய சாதனைன்னு நான் சொல்லுவேன். ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.